வருகிறவர் எல்லாரையும் அப்படி கண்மூடித்தனமாய் நம்புற. ரொம்ப வருஷம் நண்பனாக இருக்கிறாரு, அதனால் நண்பனாக இருந்துட்டு போட்டோம், அப்படி இல்லை. அவர் சுமந்து வருகிற ஆவி உன்னையும் கெடுக்கிறது. நீ ரொம்பவும் கனப்படுத்துகிற ஒரு நண்பருடைய ஆவி, அவருக்குள் இருக்கும் பொல்லாத ஆவி உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறது. அவர் கனம் பண்ணினது உண்மையான இதயத்தோடு அல்ல. எப்படி பிசாசு இயேசுவை கனம் பண்ணியதோ அதை போலவே அந்த ஆவி உன்னை கனம் பண்ணுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பகுத்தறிவுள்ளவராக இருந்து தப்பிக்கொள். எந்த பாராட்டையும் நீ எதிர்பாராதே, விரும்பாதே. அசுத்த ஆவிகள் தாராளமாக பாராட்டும். இயேசுவையே அவைகள் பாராட்டினது. நீர் ஜீவனுள்ள தேவன், குமாரன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தது. இயேசு எதிர்த்து நின்று பேசாமல் இவனை விட்டு போ என்றார். யாராவது உங்களை புகழ ஆரம்பித்தால் உங்களுக்குள்ள இருந்து அந்த எதிர்ப்பின் ஆவி புறப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது உங்களை ஏமாற்ற பார்த்தால் அப்பாவி மாதிரி இருக்காதீங்க, எதிர்த்து நிற்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஆவி உங்களுக்குள்ளே அப்படி இருந்தால் மட்டும் போதும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த ஆவி போயிடும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொல்லி ஏன் உங்களை நீங்கள் கரப்படுத்தணும்? நான் அப்படி என்னை கரப்படுத்தினதில்லை. ஆனால் நம்ம ஸ்பிரிட் எதிர்த்து நிற்கும் அந்த மாதிரி ஆட்கள். இயேசு மரணத்தை எதிர்த்து நின்றார். சிலுவை மரணத்தை எதிர்த்து நிற்கவில்லை, மரணத்தை. லாசரு மரித்து நாளாக எதிர்த்து நின்று அவனை உயிரோடு எடுத்தார். வாலிபன் மரித்திருந்தான், பாடையை தொட்டு மரணத்தை எதிர்த்து நின்று வெற்றியை பெற்றார். சிறு பெண் மரித்து போனாள். தலித்தா கூமே என்று அவர் சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்து ஒரு பெருங்காற்று புறப்பட்டது. லாசருவே வெளியே வாங்கும் பொழுது தேவனுடைய காரியமாக ஒரு காற்று வெளிப்பட்டது. எதிர்த்து நிற்கிற ஒரு ஸ்பிரிட்டுக்காக நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன். நீ பாவத்தோடு பாவமா, விசேஷமாக வாலிபர்கள், இதெல்லாம் வாலிப வயசில் சகஜம்தானே, அப்படி சொல்லாதீங்க. எதிர்த்து நில்லுங்கள். வாலிப பிராயத்தை கரைப்படுத்தி குழப்பிக்கொண்டு நீ செயலற்று போய் தீய நண்பர்களோடு நீ சேர்ந்து தகாதவைகளை செய்து தகாத தொடர்புகளை நீ வைத்திருப்பாயானால் அந்த தீக்காற்று உன்னை சுட்டெரிக்கும். நீ இல்லாமல் போய்விடுவாய். நீ படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்காது. நான் சொல்கிறேன், பாஸ்டர் ரத்னம் பால் சொல்கிறேன். ஆனால் அதே இதை மாற்றி சொல்கிறேன். நீ கர்த்தருக்கு பயந்து வாலிபனே நீ உண்மையாக இருந்து பார். ஒரு மாதத்தில் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற கம்பெனியில் கர்த்தர் உன்னை வைக்க முடியும். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.